பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து திருஷ்யம் 3. இந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு இருக்கு. சரி, இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஜீத்து ஜோசப் அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கும் போதே பயங்கர ஃபெமிலியர் ஆகிட்டாரு. கிட்டத்தட்ட 2013 அந்த எண்டு டைமில் வந்தது. தமிழ்நாட்டில் கேரளாலேருந்து வந்த ஒரு படம் வந்து 100 days, அதாவது இந்த 10 yearsல 100 days ஓடுனது அப்படின்னா அது திருஷ்யம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோகன்லாலுடைய நடிப்பில் வந்த இந்த படம் வந்து பெரிய வரவேற்பை பெற்றது. காரணம் என்னென்னா இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே. எப்படி இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்ததோ அதே மாதிரி தேர்ட் பார்ட்லேயும் அந்த பெப்பு குறையாமல் ஒரு புதிய விஷயத்தையே கையாண்டிருக்காரு ஜீத்து ஜோசப். இந்த படத்துடைய மற்ற குரூ அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஆண்டனி பெரும்பாவூர், அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருந்தது மோகன்லால், மீனா, அப்புறம் வந்து அன்சிபா ஹாசன், எஸ்தர் அனில், சித்திக், ஆஷா ஷரத், சந்தி மாயாதேவி, வீணா, நந்தகுமார், அண்ட் சினிமாட்டோகிராஃபி சதீஷ் குரூப், அவர் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அனில் ஜான்சன். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஷிர்வாத் சினிமாஸ். இதான் வந்து இதோடைய டீட்டெயில் க்ரூ அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த படத்துடைய ரைட்டிங் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீத்து ஜோசப் வந்து உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு நபர் தான். ஏன்னா ஜீத்து ஜோசப்புடைய அந்த ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதுகிறோம், இப்படி ஒரு வித்தியாசமான கதை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை எப்படி அழகாக செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட்னு கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று இருக்குது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட வந்து ஒரு இயக்குனர் ஒருத்தர் சொன்னார், சீக்வல் அப்படின்னு சொல்லும்போது யூ நீட் இனஃப் டைம் ஃபார் தட் அப்படின்னு சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட 2013-14 ரிலீஸ் ஆன அந்த படம், 13 எண்டில் ரிலீஸ் ஆன திருஷ்யம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்ட் 2 அப்படிங்கிறது ஒரு நம்ம இப்போ ஒரு இங்கேருந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வருது பார்ட் 2. இப்போ வந்து பார்ட் 3 வருது. ஸோ ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் வந்து மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணும். இந்த கதையில் என்ன இருக்கும், என்ன புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த படம் வந்து மோகன்லாலுடைய பர்த்டே அன்னைக்கு 2 days பேக் வந்து அவருடைய பர்த்டே 21st May அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு மாபெரும் ட்ரீட் தான் லாலட்டனுடைய ஃபேன்ஸுக்கு. அண்ட் ஜீத்து ஜோசப்போட ரைட்டிங் பற்றி சொன்னோம்னா இந்த தேர்ட் பார்ட்டில் இந்த படத்தில் வந்து என்ன மாதிரி புதுசாக சொல்ல போகிறாரு. அதாவது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு, 2 பொண்ணுங்க இருக்காங்க. இந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு டீனேஜில் இருக்கும்போது ஒரு பையன் வந்து பார்த்து அந்த பையனால் வந்த பிரச்சனை இல்லை, அந்த பையனை வந்து அடிச்சிட்டாங்க, அந்த பையன் வந்து இறந்து போயிட்டான். இறந்து போனதை வந்து எப்படி மறைக்கிறது, எப்படி வந்து இப்போது இறந்து போயிட்டான்னா அதுக்காக என் ஃபேமிலியில் எல்லோரும் போயிட்டு வந்து ஜெயிலுக்கு போக முடியுமா அப்படின்னு மோகன்லால் வந்து அவன் செஞ்சது தானே தப்பு, ஒரு மாதிரி ஒரு அந்த பொண்ணை வந்து பயமுறுத்தி இருக்கிறான், ஒரு மாதிரி தப்பாக வீடியோ எடுத்துருக்கான், இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணிருக்கான், அவன் செஞ்சது தானே தப்பு. அப்போது அதை எப்படி வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது தன்னுடைய ஃபேமிலி அப்படிங்கிறதுக்காக மோகன்லால் வந்து அந்த ஒரு பிளான் ஒன்று போடுறாரு. அந்த பிளான் என்னென்னா அதான் பியூட்டிஃபுல் பிளானு. இவர் ஒரு விஷயத்தை பண்ணி நடந்து முடிஞ்சுட்டு, ஆனால் அன்னைக்கு அந்த ஊர்லேயே அவங்க இல்லாத மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறார். இட் இஸ் நோன் அஸ் அ ரியல் லைஃப் மாதிரியே இருக்கும், ஆனால் ரியல் கிடையாது, அது ஃபுல்லாக கிரியேட்டட் ஒன். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுறார், ஒரு படத்துக்குள்ளே ஒரு கதையை கிரியேட் பண்ணுறாங்க. இல்லை அந்த நாளில் நாங்கள் இங்கே இல்லை, அது வேற ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்லி. இதை எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு நாளில் ஒரு 2 நாளில் போயிட்டு உடனே ஒரு டூர் மாதிரி கிளம்பி போய் அன்றைக்கி எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்து பேசிட்டு திருப்பி வந்து அதே மாதிரி மறுபடியும் ஒரு டூர் போய் அந்த பார்த்த நபர்களையே திருப்பி பார்த்து, உங்களுக்கு தெரியும்ல, ஞாபகம் இல்லை அன்னைக்கு கூட வந்தனே, அன்னைக்கு கூட அந்த ஒரு கூட்டம் நடந்தது, அந்த கூட்டத்தில் வந்து நான் கலந்துக்கிட்டேன், அந்த மாதிரி அப்படியெல்லாம் வந்து அதை கிரியேட் ஆமாம்மா வந்தீங்க கரெக்ட், அன்னைக்கு கூட நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவ்வளோதான், ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் தேதி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது, இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே. இப்படியே இது ட்ராவல் ஆகிட்டு இருந்த படம் வந்து மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சுது. என்னடா அது திருஷ்யம் 3 பற்றி சொல்லாமல் நீ திருஷ்யம் 1 பற்றி சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எதுக்குன்னா பாதி பேர் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. மலையாள படம் தானே அப்படின்னு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கக்கூடும். ஆனால் திருஷ்யம் 3 நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். ஏன்னா இந்த படம் வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த பல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சார் ரொம்ப நேரமாக என்ன சார் கதை அமைதியாக போகுது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதை அப்படியே ஸ்லோவாக ஒரு விஷயத்தை அப்படி டெவலப் பண்ணி இன்ட்ரவல் பிளாக்ல ஒன்று கொண்டு வந்து இன்ட்ரவலுக்கு மேலே படத்தில் நல்ல கிரிப்பான சில விஷயங்களை காமிச்சு ஒரு கிளைமேக்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த கதையில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எதை வந்து இந்த கதையில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னா கூட ஒரு மாதிரி எது முடிவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் ஒரு பர்டிகுலர் இடத்துல காமிச்சிட்டு கடைசியில் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது படம் பார்க்கும்போது, இது அப்பயே காமிச்சாப்லையே, அப்போ இதுதான் இந்த படத்துடைய எண்டா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை தூக்கிட்டு
ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அதுதான் திருஷ்யம் 3. ஸோ மோகன்லால், மீனாவோட ஆக்டிங்கு அண்ட் மோகன்லாலுடைய அந்த சட்டிலான ஒரு ஆக்ஷன். லாலேட்டன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பார்வை, தன்னுடைய கண் பார்வை இருக்கு இல்லையா, அந்த கண் பார்வையில் எக்ஸைட்மெண்ட்டு இல்லை ரொம்ப சோகம் இல்லை ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத அளவோட காமிப்பார் அப்படிங்கலாம். இப்போ நம்ம வந்து ஆச்சரியம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அப்படின்னு இப்படி முடிக்கிறோம் அப்படின்னா அப்படி முடிக்க மாட்டார். அதே ஒரு மாதிரி லைட்டாக தான் பண்ணுவார். ஏன்னா அதிர்ச்சியாகவும் இருக்கலாம், ஆச்சரியமாகவும் இருக்கலாம். லாலேட்டன் என்ன பண்ணார், அன்றைக்கி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற சஸ்பென்ஸை க்ரியேட் பண்ணிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்டர். அவரை பற்றி ஒரு ப்ளஸ்ஸாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து ஒரு தடவை வந்து மோகன்லால் சாரோட ஒரு படம் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது ஊருக்கு வந்துட்டு இங்கே எல்லார்ட்டையும் சொல்கிறாராம், ஏய் போய் லால்கிட்ட வந்து நடிப்பு டேட்டட் கற்றுக்கங்க அப்படிங்கிறார். அந்த லெவலுக்கு அவருடைய ஆக்டிங் இருக்கும். அந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இந்த படத்தை ஆரம்பித்தது என்னென்னா, ஒரு சினிமா எடுக்கிற மாதிரி இவர் பெரிய ப்ரொடியூசர் ஆயிடுறார். ஏன்னா இவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிள் டிவி நெட்வொர்க் நடத்துகிற ஒருத்தர் டெய்லி உட்காந்து படம் பார்ப்பார். படம் பார்க்கும்போது இந்த கதைகளை பார்த்து பார்த்து இவருக்கு பழக்கமானதில் அதில் வர்ற சில விஷயங்கள்லாம் வச்சு தன்னுடைய லைஃப்பில் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. ஸோ இப்போ என்னன்னா, அவர் உண்மையிலேயே படம் எடுக்கிறதுக்கே தயாராகிட்டார், அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் ஆனவர் எப்படி படம் எடுக்கிறாரு, அங்கே என்னென்னலாம் அப்டக்கிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு, ரொம்ப அழகாக அது ஸ்க்ரீன் பிளேயில் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஃபேஸ் பண்ணுற அப்டக்கிள்ஸ் போகும்போது கதை இதை நோக்கி போகுதோ அப்படின்னா, இல்லை இங்கே வாங்க இது அவர் ப்ரொடியூசர் ஆகிட்டார். ஆனால் இருந்தாலும் அவருக்கு அந்த பழைய இன்சிடென்ட்னால் வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன, மறுபடியும் போலீஸ் அந்த கேஸை வந்து தோன்றாங்க, திரும்பி வந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை வேறு மாதிரி எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போ கரண்ட்டாக இருக்க ட்ரெண்டு சோஷியல் மீடியா. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம சேனலுக்கு இது ஒரு பெரிய ப்ரமோஷனாக இருக்கும், இதை மட்டும் நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சிட்டோம்னா வேறு லெவலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலுக்கு ப்ரமோஷனுக்காக, ஒரு சேனலுடைய டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுறதுக்காக அப்படியே வந்து இவருடைய கேஸை மறுபடியும் டிக் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது மறுபடியும் சாட்சிகள் கிடைக்குதா கிடைக்கலையா, கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கும் போது இல்லை ஒரு பியூட்டிஃபுல் சீனுங்க அது. அதாவது என்னென்னா, இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் நரேட் பண்ணும்போது ஒரு சீன் வருது, இப்படி எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஒரு சீன் வருது, அது வேறு மாதிரி நடந்துருச்சுன்னு. கடைசியாக கிளைமேக்ஸில் பார்த்தா அந்த சீனும் இல்லை, இது வேற ஒன்று நடந்தது அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அதையே மேனிப்புலேட் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் காமிச்சாங்க. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர் ஜீத்து ஜோசப். பிகாஸ் ஏன்னா ஒரு விஷயத்தை, ஒரு சினிமாங்கிறது எந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொடுத்து மக்களுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் திருஷ்யம் 3 பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்னோட வந்த ஒரு படம் தான். நிறைய பேருக்கு இங்கே வந்து ஒரு நல்ல படம் பார்க்கணும் சார், நல்ல திரைக்கதையில் பார்க்கணும், ஒரு அருமையான ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் திருஷ்யம் 3 போய் பாருங்கள். ஆனால் திருஷ்யம் 3 மலையாள படங்கிறதுனால ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே போகிற மாதிரி தெரியும், ஆனால் செகண்ட் ஹாஃபு பயங்கர கிரிப்பாக இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு அருமையான கதை. இதை ஃபஸ்ட்டு ரிலீஸப்பே தமிழில் ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போல்லாம் வந்து முதல்ல ஃபஸ்ட் எடுத்தோன்னா மலையாளத்தில் வருது, அப்புறம் தான் தமிழ் டப்பிங் கொஞ்சம் நாள் கழிச்சு வருது. ஆனால் இந்த படத்தை வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு சில மலையாள படங்கள் டேரெக்டாகவே தமிழ்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மல்டிலிங்குவலாக பண்ணதுக்கு முதல்ல வந்து அந்த டீமுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். இல்லைனா இப்போ எனக்கெல்லாம் மலையாளம் அவ்வளோவா தெரியாது, நம்ம புரிஞ்ச மாதிரியும் தலையாட்டணும், புரியாத மாதிரியும் தலையாட்டணும். ஆனால் இந்த படத்தை நான் தமிழில் போய் பார்த்தேன், ரொம்ப அழகாக தெளிவாக அந்த கதை இருந்தது. மோகன்லாலுக்கு அவரே வாய்ஸ் கொடுத்து டப்பிங், அதுவும் நல்லா இருந்தது. எல்லாருமே இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, யாருமே இது டப்பிங் படம்னு கூட சொல்ல முடியாது, அப்படியே ரியலாக அப்படியே நடந்த மாதிரி ரொம்ப அழகாக அதை டப் பண்ணுறவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டப் பண்ண அந்த டீமுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா ஒரு படத்தை வந்து அவ்வளோ அழகாக கொண்டு போய் சேர்க்கணும்னா அது எல்லா டெக்னீஷியன் கையிலையும் இருக்குது. அந்த வகையில் திருஷ்யம் 3 வந்து டப்பிங் வைஸ், ரீரெக்கார்டிங் மியூசிக் வைஸ் அண்ட் கேமரா, அதுக்கப்புறம் டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே டாப்னு தான் சொல்லணும். இந்த இயருடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும் திருஷ்யம் 3. அண்ட் இந்த படம் திருஷ்யம் நம்ம லைஃபோட எப்படி கனெக்டட் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் திருஷ்யம் 3 இஸ் அ வண்டர்ஃபுல் மூவி.